முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவை தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட போதிலும் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க மறுத்த கர்நாடகாவை அடிபணிய வைத்தது தென்மேற்கு பருவமழை. மழை தீவிரமடைந்து கர்நாடக அணைகள் நிரம்பியதால் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டது. 10 நாட்களுக்கு மேலாக நீர் வந்ததால் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 110 அடியை எட்டியது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக முதலமைச்சருடன் ஆலோசித்தனர். தற்போது பயிரிடப்பட்டுள்ள குறுவை பயிர்களுக்கான பாசனத்திற்கும் ஏரிகள் மற்றும் குளங்களில் நீரை சேமிக்கவும் ஏதுவாக மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டோர் காவிரி நீரை மலர் தூவி வரவேற்றனர். இப்போது முதல்ல வருகிற தண்ணீர் இது சம்பா நடவுக்காக அல்ல, இருக்கிற ஏரிகளெல்லாம் நிரப்புவதற்கு, ஏற்கனவே இருக்கிற டெல்டா பகுதியில் இருக்கிற அத்தனை ஏரிகளையும் நிரப்புவதற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கரூர் மாவட்டத்தில் காவிரியாற்று பகுதிகளில் யாரும் தண்ணீரில் இறங்கவோ மீன்பிடிக்கவோ அருகில் சென்று புகைப்படம் அல்லது செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவேரி கரையோர கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதேபோல ஈரோடு மாவட்டத்திலும் காவேரி கரையோர மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். காவேரி கரையோரம் இருக்கும் முனியப்பன் கோயிலின் வரைக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காவல்துறை சார்பாகவும் வருவாய்த்துறை சார்பாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ